என் ஆண்டவரில் பிரியமான சகோதரனே சகோதரியே, துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையிடத்தில் மன்றாட உங்களை அழைக்கின்றேன். அன்னை மரியாளுக்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு. அவற்றில் மறைந்த பாப்பரசர் பிரான்சிஸ் பிரபலப்படுத்திய நாமம் அன்னை மரியாள் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை என்கின்ற நாமம். இந்த நாமத்திற்கான இறையியல் காரணம் 2ஆம் நூற்றாண்டிலே புனித ஐரேனியு தான் எழுதிய நூல் ஒன்றில் மீட்பின் வரலாற்றை பற்றி குறிப்பிடுகையில், ஏவாள் தன்னுடைய கீழ்ப்படியாமையால் மனித குலத்திற்கு துன்ப முடிச்சை கொண்டு வந்தார். அன்னை மரியோ தனது கீழ்ப்படிதலால் அத்துன்ப முடிச்சு அவிழ உதவினார் என்கிறார். கானாவூர் திருமண நிகழ்விலும் திராட்சை ரசம் குறைபாடு ஏற்பட்ட போது தன் திருமகனிடம் பரிந்து பேசி அத்துன்ப முடிச்சு அவிழ காரணமாக இருந்தார். நமது வாழ்க்கையும் அழகான ஜெபமாலையாகத்தான் இருந்தது. இன்று அதில்தான் எத்தனை துன்ப முடிச்சுகள். இவ்வேளையில் நாம் துன்ப முடிச்சுகள் அகல அன்னையிடம் ஜெபிப்போம். அவர் தன் திருமகனிடத்தில் பரிந்து பேசுவார். என்றும் கன்னியான புனித மரியே, தேவையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய மறுக்காத உண்மையான அன்பின் தாயே, உமது தயவுள்ள கரம் என்னை தாங்குவதாக, உமது தெய்வீக அன்பு என்னை நிரப்புவதாக, உம் கருணை கண்கள் என் வாழ்வில் இருக்கும் முடிச்சுகளை காண்பனவாக. நான் எவ்வளவு விரக்தி அடைந்திருக்கிறேன் என்பதையும் என் வலிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் நன்றாக அறிவீர். என் துன்ப முடிச்சுகளை அவிழ்ப்பதற்கான ஆற்றலை ஆண்டவரிடமிருந்து பெற்றிருக்கும் தாயே, என் வாழ்வெனும் நாடாவில் ஏற்பட்டுள்ள முடிச்சுகளை உம் திருக்கரத்தில் ஒப்படைக்கிறேன். உம்முடைய அன்பு கரங்களால் நீக்க முடியாத முடிச்சுகள் இல்லை. ஆற்றல் நிறைந்த அன்னையே, எனக்காக உம் திருமகன் இயேசுவிடத்தில் அன்றாடம் பரிந்து பேசும். இப்போது உங்கள் மன்றாட்டுகளை அன்னையிடத்தில் ஒப்படையுங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க.